லென் ஜேர்னி மூலமா இன்னைக்கு ஏசப்பா நம்மள பார்த்து சொல்றது, தாங்கிக்கொள். என்னுடைய சொந்த சீடன் யூதாசால நான் காட்டி கொடுக்கப்பட்டேன். யாருக்கு மீட்பு தர இந்த உலகத்துக்கு வந்தேனோ அவங்களாலேயே அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், காரி உமிழப்பட்டேன், கேலி பேச்சுகளை எல்லாம் பொறுத்துக்கிட்டேன். பாரமான சிலுவையும் கூட உனக்காக நான் தாங்கிக்கிட்டேன். என்ன பத்தி நான் யோசிக்கல. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு இந்த பாடுகள் வேண்டாம்னு சொல்லி நான் ஒதுங்கல. நான் எல்லா பாடுகளையும் மன வலிமையோடு தாங்கி கொண்டது உனக்காகத்தான், உன்னுடைய மீட்புக்காகத்தான். என் மேல நம்பிக்கை கொண்ட உனக்கும் நான் மன வலிமையை தந்திருக்கிறேன். அதனால உன்னை சுத்தி இருக்கிற விசுவாசம் குறைந்த வலிமையற்றவர்களுடைய குறைபாடுகளை நீ தாங்கிக்கொள். அவங்க உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆக இருந்தாலும் சரி, வெளியாட்களாக இருந்தாலும் சரி, உன் மேல தேவையில்லாம கோபப்படுறாங்களா, எரிச்சல் மூட்டுறாங்களா, உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கறாங்களா, வார்த்தைகளால உன்னை நோகடிக்கிறாங்களா, பொறுத்துக்கொள் மகனே, தாங்கிக்கொள் மகளே. யாக்கோபு 1:12 வாசிச்சு பாரு. சோதனைகளை மன உறுதியுடன் தாங்குவோர் பேர் பெற்றோர். நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன் தெரியுமா? நித்திய ஜீவனை வெற்றி வாகையாக உனக்கு சூட்டிவிட போறேன்.